வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதி தாமிரபரணி ஆற்றின் கடைசி அணைக்கட்டு சிறுவைகுண்டம் அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் சிறுவைகுண்டம் பேரூராட்சி தன்னுடைய குப்பை கழிவுகளை எல்லாம் கொண்டு அந்த நகர சுத்தி தொழிலாளர்கள் இங்கே தான் கொண்டு கொட்டுகிறார்கள். இங்கே கொட்டுகின்ற குப்பை கொட்டுவதற்கு இங்கே இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த பகுதியில் குப்பையை கொட்டுவதன் காரணமாகத்தான் இந்த பகுதி மிகவும் சுகாதாரமற்ற பகுதியாக மாறி கடந்த 2023 வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது. தாமிரபரணி ஆற்றிலே சாக்கடையை கலப்பதற்கும் குப்பையை கொட்டுவதற்கும் குடிநீராக பயன்படுத்துகின்ற இந்த ஆற்றினுடைய தண்ணீரை மாசுபடுத்துவதற்கு அரசாங்கமே செய்து கொண்டிருக்கின்றது. நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த பகுதியை நேரடியாக இந்த பகுதியையும் ஆழ்வார்துறையில் பகுதியையும் ஆய்வு செய்து இந்த 2 பகுதியிலும் கழிவு நீரையும் குப்பைகளையும் கொண்டு கொட்டக்கூடாது என்று உத்தரவிட்ட பிறகும் அந்த உத்தரவுகளை காற்றிலே பறக்கவிட்ட இந்த பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொண்டு மீண்டும் இங்கேயே கொட்டி கொண்டிருக்கின்றது. இந்த குப்பைகளை கொட்டுவதற்கென்று தனியாகவே வளம் மீட்பு பூங்கா என்று இந்திரா நகர் பகுதியிலே பேரூராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட அந்த பகுதி செயல்பாட்டில் இருக்கின்றது. அங்கிருந்து அவர்கள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரம் தயாரித்ததாக கணக்கு வழக்குகளை எல்லாம் பொய்யாக எழுதி வைத்துவிட்டு குப்பைகளை கொண்டு இந்த ஆற்றிலே கொட்டி ஆற்றை குப்பை கூலமாக மாற்றி வருகின்றார்கள். இந்த ஆற்று நீர் குப்பையாக மாறி குடிக்கின்ற நீர் குப்பையாகவும் தூசியாகவும் மாறி அதாவது குடிக்கின்ற நீரை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவு கூட பொது அறிவு கூட இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு கிடையாது. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்துக்கும் கிடையாது. ஒரு நீதியரசர் நேரிலே ஆற்று நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்ட பிறகும் தொடர்ந்து குப்பைகளை கொட்டி கொண்டால் இவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடர வேண்டும். இங்கு மட்டுமில்லை நண்பர்களே, தாமிரபரணி ஆற்றிலே பாபநாசம் முதல் சேர்ந்தபூமங்கலம் வரை இருக்கின்ற அனைத்து பேரூராட்சிகளும் அனைத்து நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் தன்னுடைய சாக்கடைகளையும் மல கழிவுகளையும் கொண்டு போய் ஆற்று நீரில் தான் கலக்கிறார்கள். ஒரே ஒரு வேங்கவேல் பிரச்சனையிலே குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியிலே மலம் கலந்து விட்டதாக சொல்லி நாம் அனைவரும் அதை கண்டு நாம் அனைவரும் வெகுண்டெழுந்தோம். ஆனால் குடிக்கின்ற ஆற்று நீரிலே நாம் ஒரே ஒரு ஆறு தான் இந்த தமிழகத்திலே மலடாகாமல் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஓடிக்கொண்ட ஆற்றிலே சாக்கடையும் குப்பையும் கொண்டு தொடர்ந்து இந்த அரசு துறைகள் மட்டும் செய்து கொண்டிருக்கின்றது, கலந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமலே பல தனியார் நிறுவனங்களும் இதை செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய கழிவுகளை. எனவே அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த சிறுவைகுண்டம் பகுதியிலுடைய குப்பைகளையும் ஆழ்வார்த்தனுடைய பகுதியில் சாக்கடையை கலப்பதையும் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த பதிவின் வாயிலாகவும் மக்களின் குரலாகவும் எதிரொலிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.